இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், மோசமான சீண்டல்கள். இதற்கு காரணம் தமிழ்நாடு கஞ்சா நாடாக மாறியிருக்கிறது. இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்தில் தான் அதிகமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் மாநிலமாக இருந்து இப்போ தமிழ்நாடு அதை முந்திக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னது போன்று தமிழ்நாட்டில் உள்ள 12,600 ஊராட்சிகளில் தோராயமாக 43,000 கிராமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு 43,000 கிராமத்திலும் போதைப் பொருட்கள் விற்று கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்ற இந்த தலைமுறை நகரத்துல சொல்லவே தேவையில்லை. தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல்ல கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், LSD, ஆம்பிட்டமின், ஃபென்டலைன், என்னென்ன போதைப் பொருட்கள் உலகத்தில் இருக்கிறோ அத்தனையும் தமிழ்நாட்டில் விற்று கொண்டிருக்கின்றார்கள். இது திமுகவுக்கு நல்லா தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும். எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்படி ஒரு மோசமான சூழல். இதனால் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 4,300 2020-21. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 7,500 குற்றங்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் 217 பெண்களை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டு காலத்தில். அதுல குழந்தைகள் 7 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆட்சியா? சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் நல்லா இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, இப்படிலாம். ஒரு பக்கம் சாராயத்தை கொடுக்குறீங்க. பொங்கலுக்கு அப்போ 850 கோடி ரூபாய் மது விற்பனை இந்த 3 நாள்ல. நீங்க கொடுத்த 3000 ரூபாய் இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கிட்டீங்க. உங்களுக்கு கொடுத்த 3000 ரூபாய் எல்லாமே டாஸ்மார்க் வந்துடுச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன ஆட்சி பண்றீங்க? என்ன நிர்வாகம் பண்றீங்க?